எங்களை பார்க்க வந்ததுக்கு ரொம்ப நன்றிமா. நாங்க செஞ்ச பாவத்துக்கு இப்ப தண்டனை அனுபவிச்சிட்டு இருக்கோம். கல்யாணி விஷயத்துல நாங்க அப்படி நடந்திருக்கவே கூடாது. காலம் கடந்துருச்சுங்க. இதுக்கு மேல பேசி என்ன போகுது? தம்பியோட பையன் எங்கம்மா? என் பொண்ணோட பையன் கிரேஷ். இங்க வா. வா. இங்க வாப்பா. என் தம்பி ஜாட அப்படியே இருக்கு. பிறந்த அணையில இருந்து அது இருக்கு. புரியுதுமா, அப்பவே வந்து பாத்துருக்கணும். தப்பு பண்ணிட்டோம். இங்க வாப்பா. நான் உன் பெரியம்மாப்பா. நான் உன் பெரிய பாப்பா. வா. அவன் புது ஆளுங்களோட எல்லாம் உடனே பேச மாட்டாங்க. பரவாயில்லம்மா, நாங்க எடுத்து வளர்த்துக்க வேண்டிய குழந்தை. எங்க கடமையை நாங்க செய்யாம போயிட்டோம். அந்த பாவமோ என்னமோ எங்களுக்கு ஒரு குழந்தை இல்லாம போயிடுச்சு. இப்ப எங்க குடும்பத்தோட வாரிசா இருக்கிறதே கிறிஸ் மட்டும் தான். அவன் எதிர்காலத்துக்கு தேவையானதை நாங்க செய்யணும். இது வரைக்கும் செய்யாம போன எல்லாத்தையும் நாங்க செய்யறோம். இல்லங்க, கல்யாணிக்கு இதுல விருப்பம் இல்ல. நான் இங்க இவனை கூட்டிட்டு வந்ததே அவளுக்கு தெரியாது. நீங்க ஆசைப்பட்டு கேட்டீங்களேன்னா தான் கூட்டிட்டு வந்தேன். கல்யாணிக்கு இன்னும் கோவம் போகல. அவங்க கோவம் நியாயமானதாம்மா. நாங்க அவ்வளவு பெரிய பாவம் பண்ணிருக்கோம். அவ கோவம் கொஞ்சம் தனி. அவ சம்மதம் இல்லாம எதுவும் நடக்காது. என்ன இருந்தாலும் இவன் உங்க ரத்தம் தான். பாக்கணும் நீங்க. எனக்கு மனசு கேட்கல, அதான் இவனை கூட்டிட்டு வந்தேன். ரொம்ப நன்றிமா. ஆனா நீங்க இனிமே எதுக்காகவும் கவலைப்படாதீங்க. எப்பவுமே உங்க கூட நாங்க இருப்போம். என்ன இவங்க ரெண்டு பேரும் கிறிஷோட பாட்டியை பார்த்து பேசிட்டு இருக்காங்க? ஒருவேளை தெரிஞ்சவங்களா இருக்குமோ? கிறிஷோட படிப்பு செலவுல இருந்து எது வேணும்னாலும் என்ன கேளுங்கம்மா. இனிமே நான் பாத்துக்கிறேன். என்னடா இந்த பக்கம் எப்படி இருக்க? நல்லா இருக்கு அங்கிள். மீனா ஆண்டி இல்லடா, மீனா ஊருக்கு போயிருக்க. எப்படிமா இருக்கீங்க? நல்லா இருக்கேன் முத்து. தம்பி, இவங்க உங்களுக்கு தெரியுமா? ஆமா சார், எங்களுக்கு ரொம்ப வேண்டப்பட்டவங்க. பக்கத்துல இருக்காங்களா? அப்படியா? ஆமா, உங்களுக்கு தெரியுமா? ஏன் காரணம் தான் சவாரிக்கு வந்திருக்காங்க. சரி முத்து, நாங்க கிளம்புறோம். நான் வரேன். ஆமாமா, இருங்கம்மா போலாம். விஷயம் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. இல்ல முத்து,